இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். தன்னுடைய உள்ளங்கையால் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தினுடைய சொத்தாக செல்வங்களாக நாம் கருதுவது நம்முடைய குழந்தைகள் மட்டும்தான். எனவே நம்முடைய குழந்தைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வளர்கின்ற நம் குழந்தைகளுக்கு இறைவன் ஆற்றலையும் வல்லமையும் அறிவையும் ஞானத்தையும் இறை பக்தியையும் அவர்களுக்கு இறைவன் நிறைவாக தந்து என்னாலும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு முழுமையாக தர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். சகோதரிகளே சகோதரர்களே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுக்கு இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களையே படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும்போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்வதும், நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும், நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத பாறை கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும்போதும், நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்துவிடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில்: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். 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 ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 17 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். நான் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரை, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குழந்தை வளர்ப்பும் சீடத்துவமும். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அக்குழந்தை பிறந்த சமயம் தாய் இறந்து போகின்ற சமயமும் ஒன்றாக இருந்தது. எனவே தாயை இழந்த அந்த பெண் குழந்தையானது தந்தையின் அரவணைப்பில் வளர ஆரம்பித்தது. தந்தையாக இருந்த அவர் தாயாகவும் இனி செயல்பட போகிறோம் என்ற உறுதிப்பாட்டோடு தன்னுடைய பெண் குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார். அக்குழந்தைக்காக உணவு சமைப்பது, அக்குழந்தையை பராமரிப்பது என்றும், இரண்டாவதாக வேலை செய்து அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் என்கின்ற அந்த இரண்டு சுமைகளையுமே சுமந்து கொண்டு அக்குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார். தொடக்கத்தில் அப்பெண் குழந்தையை வளர்ப்பது மிகவும் கடினமாக சிரமமாக இருந்தாலும் காலப்போக்கில் அதை அவர் அன்பாக செய்தார். இது என்னுடைய வாழ்க்கை, நான் அக்குழந்தைக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்க வேண்டும் என்று அக்குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார். எனவே அந்த கடினமான சூழ்நிலையை இனிமையான சூழ்நிலையாக மாற்றினார். அந்த பெண்ணிற்கு முதல் முறையாக மாதவிடாய் வருகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய
தோளை பிடித்து அதற்கு அரவணைப்பு கொடுத்து அதை பாதுகாத்து அக்குழந்தைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்தார். தனக்கு தாய் இல்லையே என்கின்ற உணர்வை இல்லாத அளவிற்கு அக்குழந்தையை வளர்த்தார். அக்குழந்தை வளர்ந்து அக்குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக தனக்கு பிடித்த நபரை, காதலனை தன்னுடைய தந்தைக்கு அறிமுகம் செய்து அதன் வழியாக திருமண காரியத்தை முடிக்கின்ற வரைக்கும் அந்த தந்தைக்கு ஏகப்பட்ட சிரமங்கள். ஆனால் எல்லாவற்றையும் இனிமையாக எடுத்துக்கொண்டார். காரணம், இது என்னுடைய குழந்தை. எனவே தந்தையாகவும் தாயாகவும் செயல்பட்டு தன்னுடைய குழந்தையை சிறப்பாக வளர்த்தார். ஆம், இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, இந்த உலகத்தில் மிக கடினமான காரியம் என்பது இந்த குழந்தை வளர்ப்பு மட்டும்தான். எனவே சிறு குழந்தையாக இருக்கின்ற குழந்தைக்கு எல்லா வகையத்திலும் அந்த குழந்தைக்கு உதவி செய்து அதை பாதுகாத்து பராமரித்து வளர்ப்பது என்பது மிக சிரமமான காரியம். ஆனால் இது உங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இணைச்சட்ட நூலில் நாம் அழகாக வாசிக்கின்றோம். குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை இறை வார்த்தை அழுத்தமாக சொல்கின்றது. உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள். எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? உங்களுடைய வெற்றியை அல்ல, உங்களுடைய மகிழ்ச்சியை அல்ல, மாறாக உங்கள் குழந்தைக்கு உங்கள் துன்பத்தை கற்றுக் கொடுங்கள். எவ்வாறாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்களோ, அவர்கள் பாலைவனத்தில் கடந்து சென்று கானான் நாட்டை அடைந்தார்களோ, அத்தனை காலம் அளவுக்கு அவர்கள் கடினப்பட்ட அனைத்து காரியங்களையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தலைமுறை தலைமுறையாக கற்றுக் கொடுங்கள். இறைவன் உங்களை அன்பு செய்கிறார் என்ற நம்பிக்கையில் அக்குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை இணைச்சட்ட நூல் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. அதே போல வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தன்னுடைய குழந்தையாக எண்ணி அவர் வளர்த்தார் என்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் உணவு கொடுக்கின்றோம். அந்த குழந்தைகளுக்கு சத்தான உணவை கொடுக்கின்றோம். அந்த உணவில் எந்த ஒரு நஞ்சும் இருக்கக்கூடாது, அந்த உணவில் எந்த ஒரு கெட்ட பொருட்களும் இருக்கக்கூடாது என்று அக்குழந்தைக்காக பார்த்து பார்த்து சுவையாக இருக்க வேண்டும், ஊட்டச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் குழந்தைக்கு உணவு கொடுக்கின்றோம். அதே போலதான் மார்க் நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தை 18 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது என்று சொல்கின்றார். எனவே தன்னுடைய சீடர்கள் நோன்பில் இருக்கக்கூடாது. அவர்கள் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இறையாட்சி பணிக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது அவர்கள் நோன்பிருக்க அவசியம் இல்லை என்பதை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளும் சில வேளைகளில் உடம்பை குறைக்க வேண்டும் என்று பல வகையான நோன்பிருத்தலை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு அதுவே ஆபத்தாக முடிகின்றது. எனவே நம்முடைய குழந்தைகளை பார்த்து பார்த்து எப்பொழுது நோன்பிருக்க வேண்டும், எப்பொழுது நோன்பிருக்க கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவை புகட்டுகின்றார். லூக்கா நற்செய்தி பிரிவு 11 இறைவார்த்தை நாம் 1 இவ்வாறாக வாசிக்கின்றோம். இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களும் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்று இயேசுவை நோக்கி கேட்கின்றார்கள். இயேசுவும் அவர்களுக்கு மின்னுலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்கின்ற ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே ஆன்மீகத்தில் அவர்கள் வளர வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் எவ்வாறாக ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முறையாக கற்றுக் கொடுத்தார். மேலுமாக மத்தேயு நற்செய்தி பிரிவு 24 இறைவார்த்தை 32 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளித்து இலைகள் தோன்றும் பொழுது
கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்கின்றார். எனவே தான் செல்கின்ற இடமெல்லாம் அத்திமரத்தை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவை கொடுக்கின்றார். தன் ஓமையை சொன்ன பிறகு அது அவர்களுக்கு புரியவில்லை என்று சொன்னதும் அவர்களுக்காக மீண்டுமாக அவர்களுக்காக கற்றுத்தருகிறார் என்பதை நாம் பல்வேறு இறைவார்த்தையின் வழியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? அறிவையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற நீங்கள் அக்குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அதற்காக பாடம் எடுக்க வேண்டாம். இயல்பாக அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் உறங்கும் பொழுது, அவர்களோடு நடக்கும் பொழுது, அவர்களோடு உணவருந்தும் பொழுது ஒவ்வொன்றாக அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதுதான் அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அனுபவமாக அது அமையும். என்னதான் பாடப்புத்தகங்களை படித்து அறிவை வளர்த்து கொண்டாலும் பெற்றோரிடமிருந்துதான், அவர்களுடைய தாத்தா பாட்டியிடமிருந்துதான் ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டிக்க வேண்டும். அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டிக்கின்றார். குறிப்பாக இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் அவர்களால் ஒரு அருஞ்செயல்களை அவர்களால் செய்ய முடியவில்லை, ஒரு நோயுற்ற நபர்களை அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்றதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டித்துக் கொள்கின்றார், அவர்களை சாடுகின்றார், அவர்களை திட்டுகின்றார். எனவே அவர்கள் செய்ய வேண்டிய பணி, இன்னும் எத்தனை நாள் அவர்களோடு நான் இருக்கப் போகிறேன், விரைவாக அவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதற்காக அவர்கள் தயார் செய்யட்டும், அதற்காக அவர்கள் நோன்பு இருக்கட்டும், அதற்காக அவர்கள் ஜெபிக்கட்டும். எனவே அற்புத காரியங்களை, வல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் சீடர்களிடத்தில் இருக்கிறது, அதை அவர்களால் பயன்படுத்த முடியவில்லையே என்று அவர் கண்டிக்கின்றார். மேலுமாக மத்தேயு நற்செய்தி பிரிவு 16 இறைவார்த்தை 22 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். பேதுரு ஆண்டவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரை இது வேண்டாம், இது எப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்றார். எனவே ஆண்டவர் செய்ய போகின்ற காரியத்தை தடுக்கின்றார். உடனே ஆண்டவர் சொல்கின்றார், என் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று பேதுருவை ஆண்டவர் சாடுகின்றார், கண்டிக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்க வேண்டும், சிலுவையின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னையே தயாரித்து கொண்டிருக்கின்றார். அந்த தயாரிப்பில் இடைஞ்சலாக இருந்த பேதுருவை அவர் சாடுகின்றார். மேலுமாக கடல் மீது நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு பயத்தினால், அச்சத்தினால் கடலுக்குள்ளாக மூழ்குகின்றார். அப்பொழுதும் பேதுருவை அவர் சாடுகின்றார், கண்டிக்கின்றார். எனவே எப்போதெல்லாம் சீடர்கள் தவறு செய்கின்றார்களோ அப்போதெல்லாம் இறைவன் கண்டிக்கின்றார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இக்காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை திருத்துவதற்காக அவர்களை திட்டுவதும் அவர்களை கண்டிப்பதும் என்பது ஒரு இயல்பான காரியமாக நாம் மேற்கொள்ள வேண்டும். செல்லம் கொடுத்து கொண்டே இருந்தால் அக்குழந்தையானது வளர்வது என்பது மிக கடினமான ஒரு செயல். எனவே எங்கு தவறு செய்கிறதோ, எங்கு தவறு நிகழ்கிறதோ அதை சுட்டிக்காட்டக்கூடிய, தட்டி கேட்கக்கூடிய நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு வந்துவிட்டது என்றால் அக்குழந்தையை திட்டுங்கள். அது ஏதாவது ஒரு பொய் சொல்லிவிட்டால் அதற்கு தண்டனை கொடுங்கள். நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அக்குழந்தையானது தொடர்ந்து அந்த தவறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருகின்றது. சில நேரங்களில் வாய்மொழியாக கண்டியுங்கள், சில நேரங்களில் அன்பாக அந்த பிள்ளையை தண்டித்து திருத்துங்கள். எனவே அந்த பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலுமாக குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்வதற்கு முன்பாகவே அதை நீங்கள் எச்சரிக்க வேண்டும். ஆபத்து வருகின்றதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு எச்சரிக்கை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பை கை வைக்கிறதுக்கு முன்பாகவே அது சுடும் என்பதை குழந்தைக்கு அறிவுறுத்த வேண்டும். ஒருவரோடு பழகும் பொழுது, மற்றவரோடு பழகும் பொழுது, அல்லது வேறு ஏதாவது புதிய இடத்திற்கு செல்லும் பொழுது இத்தகைய ஆபத்துகளெல்லாம் உனக்கு வரும், எனவே எச்சரிக்கையாக இரும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார், எச்சரிக்கை கொடுக்கின்றார். எப்படியாக என்று சொல்லி பார்க்கும் பொழுது பேதுரு மும்முறை தன்னை மறுதலிக்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவரை எச்சரிக்கின்றார்.
சேவல் கூவும் முன் என்னை மும்முறை மறுதளிப்பார் என்று பேதுருவை எச்சரிக்கின்றார். அதோடு என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்கின்றவரே என்னை முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பார் என்பதை யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஆண்டவர் எச்சரிக்கையாக கொடுக்கின்றார். எனவே தவறு செய்வதற்கு முன்பாக, பாவத்தில் அவர்கள் விழுவதற்கு முன்பாகவே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய தன்னுடைய சீடர்களையும் குழந்தையாக வளர்க்கக்கூடிய இயேசுடைய பண்பு மிகச்சிறந்த பண்பாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக எதிர்கால திட்டத்தை அவர்களுக்காக நாம் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய குழந்தைகளை கையை பிடித்து கொண்டு அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்தான், அதை தாண்டிய பிறகு அவருடைய கைகளை விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய எதிர்கால திட்டம் எவ்வாறாக அமைய வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அதை நோக்கிய பயணத்தில் அவர்களை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். அப்பொழுதும் நாம் குறை சொல்லிக்கொண்டு, அப்பொழுதும் அவர்களை நமக்கு கையை பிடித்து கொண்டு நாம் நடந்து கொண்டிருந்தால் அக்குழந்தையானது நிச்சயமாக எதிர்காலத்தில் அடையாது. அதற்கு ஏதாவது ஒரு துணையை கொடுக்க வேண்டும். ஆபத்து வரும்போது என்று சொல், நான் அப்பொழுது உன் அருகில் வருகிறேன் என்கின்ற உறுதிப்பாட்டை மட்டும் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு செல்கின்றார், நான் விண்ணுலகத்திற்கு ஏறி சென்ற பிறகு உங்களுக்கென்று ஒரு துணையாளரை அனுப்புவேன். தூய ஆவியானராம் துணையாளரை உங்களுக்கு அனுப்பி எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை அவர் உங்களுக்கு தருவார் என்று சீடர்களை அனாதையாக விட்டுவிட்டு செல்லாமல் அவர்களுக்கென்று ஒரு துணையாளரை கொடுக்கின்றார். எனவே உங்கள் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்தாலும் அக்குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் முழுமையாக பெற வேண்டும். அதற்காக உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடத்துவ மக்களை குழந்தையாக எண்ணி அவர்களை வளர்த்தது போல உங்கள் குழந்தையும் சீடத்துவ வாழ்வில் வளர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. எனவே குழந்தைகளை முறையாக வளர்த்து இறை நம்பிக்கையில் வளர்த்து என்னாலும் இறைவனுக்கு உகந்த காரியங்களில் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாக உங்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே தொடர்ந்து மன்றாடுங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை அவர் நிச்சயமாக தருவார். எனவே தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக மன்றாடுங்கள். இறைவன் உங்கள் குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து நல்லதொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு நிரந்தரமாக நிறைவாக தருவார் என்ற எதிர்நோக்கோடு இந்த தெய்வீக திருப்பலியில் அவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறையாசீர் பெறுவோம். வாருங்கள். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவாம் ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் குணமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது பலியை கயிற்று பலியாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழுதல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டே, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துகில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உட்கொள்ளும் இத்திருளத்தம் நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்கும் நம்ம பரிவிறக்கத்தால் என் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாக்கும் நலம் அளிக்கும் ஆறு மருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். நாம் குழந்தைகளை சீடத்துவ வாழ்வில் வளர்க்க நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் அறிவையும் ஞானத்தையும் தருகின்ற உண்மையுள்ள உயிருள்ள உன்னதமான ஆண்டவர் இவரே. திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தளிர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாது நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சீடத்துவ வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. விண்ணொளிர் தாரகை தாயினி, தன்னொளிர் வீசிடும் மரணி. விண்ணொளிர் தாரகை தாயினி, தன்னொளிர் வீசிடும் மரணி. பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாயனி. வான்லோகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுணி. வான்லோகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுணி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.